ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லிப் பாம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி லிப் பாம் வீட்டில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம லிப் பாம் செஞ்சிருந்தோம். பட் இது நமக்கு ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியறதில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம அது வெளியே வச்சா மெல்ட் ஆயிடுது. ஃப்ரீசரில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், நம்ம டெய்லியும் எடுக்கிறனால. ஸோ இது நம்ம இப்போ நம்ம பண்ணுற லிப் பாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மெல்ட் ஆகாது, லிக்விடாக இருக்காது, அதே மாதிரி கெட்டியாகவே இருக்கும். நம்ம அன்னைக்கு செஞ்ச லிப் பாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வெண்ணெய் அப்புறம் நெய் இதை வச்சு பண்ணுறது. ஸோ இது நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். இப்போ செய்கிற லிப் பாம் மெல்ட் ஆகாது. நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போய்க்கலாம். ரெண்டுமே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். அதே மாதிரி ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா என்னோட நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி நீங்கள் சிரகிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட அது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் விஷ். நீங்கள் எப்படி வேணாலும் இதை சாறு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சிரகி எடுத்துக்க போகிறேன். பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ண லிப் பாமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்து வச்சு அதில் இந்த மாதிரி ஜலடை வச்சுக்கலாம். அது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் துணியில் கூட வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு அதோட ஜூஸ் மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஜூஸை மறுபடியும் நான் சில்வர் பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நம்ம சூடு பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா ஸ்லோவில் வச்சு அது சூடு பண்ணலாம். நல்லா அது குறுகி வரணும். அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா குறுகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம லிப் பாம் கெட்டு போகாது. நம்ம அப்படியே ராவாகவே நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 10 days 15 days வரைக்கும் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம அது நல்லா சுண்ட வச்சு நம்ம அது நல்லா கெட்டியான பதத்துக்கு அப்புறம் நம்ம லிப் பாம் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா குறுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த லிப் பாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம லிப்ஸ்க்கு நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும். நம்மளோட லிப்ஸ் நிறைய பேருக்கு பிளாக்காக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 1 weekலேயே உங்களுக்கு நல்லா ரெட் கலர் ஆயிரும். நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் நம்ம அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டோம்னா காலையில் அந்த ரெட் கலர் தெரியாது அவ்வளோக்கா. உங்களுக்கு நார்மலாக நம்மளோட லிப்ஸ் கலர் தெரியும். இந்த லிப் பாம் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த விண்டர் சீசனில் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். பயமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இதுக்கு வேஸ்லின் எடுத்துக்கலாம். வேஸ்லின் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணும், நல்லா சாஃப்டன் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. ஸோ வேஸ்லின் எடுத்து நான் அது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ சூடானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்லின் எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம அந்த பாத்திரம் நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற ரெட் கலர்லாம் நல்லா நம்ம வாஷ் பண்ணால் போயிடும். நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாகவே போயிடும். ரொம்ப ஹார்ஷாலாம் அது ஸ்க்ரப் பண்ணணுன்னு கிடையாது. அதோட கலர் அப்படி இருக்குது, அவ்வளோதாங்க. ஈஸியாகவே போயிடும்.
பீட்ரூட் ஜூஸில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால நம்ம வேஸ்லின் கூட மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹீட்டாக நம்ம அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த வாட்டரும் அந்த வேஸ்லினும் வந்து வேஸ்லின் ஜெல்லியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ரெட் கலர் பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லிப் பாம் வந்து நமக்கு 1 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ரொம்ப கொஞ்சமாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது வந்து கண்டிப்பாக 1 மந்த் வரைக்கும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணால் டெய்லி 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லைட்டாக தான் எடுத்து லிப்பில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது தாராளமாக போதும் நமக்கு. நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னுலாம் கிடையாது. நார்மலாக வெளியே டெம்பரேச்சரில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக கிடச்சிருக்கு நமக்கு. இது வந்து அப்படியே இன்னும் நல்லா திக்காகிக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய கையில் வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா ரெட் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம லிப் பாம். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட இந்த லிப் பாம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். மெல்ட் ஆகாது சீக்கிரமாக. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.